ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா சமைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மீன் வாங்கிட்டு வந்துட்டார். சரி, மீனெல்லாம் இந்த ஜிலேபி மீனெல்லாம் குழம்பெல்லாம் நான் வைக்கவே மாட்டேன். ஜிலேபி மீன் இது வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஊரில் தான் வந்து நான் கொஞ்சம் சின்ன வயசில் இருக்கும்போது அம்மா சமைப்பாங்க. ஊரில் போனால் இந்த மீன் தான் அதிகமாக சமைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சென்னையில் இருக்கிறதுனால இந்த மீன் வந்து எப்போவுமே வாங்கினதே கிடையாது. இன்றைக்கி ஜிலேபி மீன் வாங்கிட்டு வந்தார். கிலோ 80 ரூபா தாங்க இது. சரி, வாங்கிட்டு சரி என்னடா பண்ணுறான் அப்படின்னு வறுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு சாம்பார் வச்சுட்டு வறுத்துடலாம் மீன் அப்படின்ட்டு. சரி, இது க்ளீன் பண்ணுறதுக்கு அங்கே 30 ரூபா கேட்டாங்க சொல்லிட்டு 80 ரூபா மீனுக்கு 30 ரூபா எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வீட்டிலே கொண்டு வர சொல்லிட்டேன். இப்போ இது க்ளீன் பண்ணுற வீடியோ வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சின்ன சின்ன விஷயத்துக்கு 30 ரூபா 40 ரூபா வேஸ்ட்டு பண்ண வேண்டாமே, நம்மளே க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்ச முறையில் நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் எப்படி வீட்டில் க்ளீன் பண்ணுவீங்களா இல்லை அங்கேயே க்ளீன் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வருவீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த ஜிலேபி மீன் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும். இது வந்து நல்ல தண்ணியில் தான் இந்த மீன் வளர்கிறதுனால, சேத்துல இந்த மாதிரி வளர்கிறதுனால இதில் ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும். இது நல்லா கழுவணுங்க. இது நல்லா தேய்ச்சி கழுவணும். ஊர்லலாம் பார்த்திங்கன்னா கல் வச்சு நல்லா வந்து இந்த சுரண்டி எடுப்பாங்க. இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு அந்த கல் இதெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு வந்து கத்திலே வந்து நல்லா சுரண்டி க்ளீன் பண்ணலாம். இப்படிலாம் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோ பார்க்கலாம். சில பேருக்கு மீன் க்ளீன் பண்ண சில பேருக்கு வராது. அதனால தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நான் எப்படி க்ளீன் பண்ணுறேனோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணுவீங்களா, எப்படி க்ளீன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன். அந்த செதிலெல்லாம் எடுத்துகிட்ட பிறகு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கருப்பாக இருக்கும் பாருங்கள், அதுதான் நான் சொன்னேன். முதல்ல வந்து நான் சொன்னேன் பாருங்கள், கல்லில் வச்சு நல்லா தேய்ப்பாங்க இதெல்லாம். இது வந்து நான் வந்து கத்தியில் தான் வந்து சுரண்டி அந்த கருப்பு இருக்கிறதெல்லாம் நல்லா சுரண்டி எடுத்தேன். அது பார்த்தா வழுக்கி போயிட்டு இருந்தது. சரி, முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லாவே க்ளீன் பண்ணேன். அந்த ஸ்மெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூளும் கொஞ்சம் வந்து உப்பும் நம்ம போட்டு வந்து க்ளீன் நல்லா பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்மெல் போகும். மீன் வந்து நல்லா ஒரு 5 முறை 6 முறை கூட கழுவலாங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. மீன் வந்து நிறைய வாட்டி கழுவலாம். கறியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மட்டனெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு வாட்டி கழுவினாவே போதும். மீன் வந்து நம்ம அதிகபட்சமாக கழுவணுங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல்லே போகும். அப்போ தான் நல்லாவும் இருக்கும். உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நான் கை விட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நான் புதுசாக வந்து சேனல் ஆரம்பிச்சிருக்கனால நான் எப்போயாச்சும் தான் வீடியோ போட்டிருக்கேங்க. நான் வந்து அதிகமாக வீடியோ போட்டது கிடையாது. இப்போ நான் தொடர்ந்து வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா என் பிள்ளைக்கும் வந்து கல்யாணம் நடக்குது. அந்த வீடியோலாம் நான் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து என்னென்ன அப்படிங்கிறத அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது வரைக்கும் என்னுடைய பொறுமையாக வந்து நான் க்ளீனிங் பண்ண வீடியோவில் பார்த்துருக்கிறேங்க. அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.